எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம எந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்தணும், குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே சில அரசியல் புரிதல்களை ஏற்படுத்த தான் இந்த காணொலிக்குள்ள வந்திருக்க. பெரும்பகுதியா பல கட்சிகள்ல வன்னியர்கள் இருப்பாங்க. தற்போது தோன்றி இருக்கிற விஜய் கட்சி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அங்கங்க சிதறி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒட்டுமொத்த இனத்தோடைய முன்னேற்றம், இந்த சமூகத்தோடைய முன்னேற்றம், அடுத்த தலைமுறையோட முன்னேற்றம், அடுத்த தலைமுறைக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, இன்னும் இதர பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு இல்ல இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு ஏதாவது ஒரு துளி நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம எந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்தினா இது நடக்கும் அப்படின்ற விஷயத்த முதல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களுமே அந்த புரிதலோட செயல்படணும். அந்த புரிதல் இல்லாம போச்சு அப்படின்னா நாம அடுத்த தலைமுறையை பார்த்தீங்கன்னா கண்டவனுடைய கையில பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு, கண்டவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு நாம தெருவுல தான் நிக்கணும்ன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும். குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த ரெண்டு தேர்தலை வச்சுதான் நாம இந்த காணொலிக்குள்ள சில விஷயங்களை நம் மக்களுக்கு புரிய வைக்க போறோம். அதாவது அதிமுக கூட்டணியில கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் 41 சீட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதாவது 41 வன்னிய வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தரப்புல இருந்து சீட்டுகள் கொடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டாங்க. நிறுத்தப்பட்டு வேட்பாளர்களை களம் கண்டு பார்த்தீங்கன்னா பலர் தோல்வியை சந்திச்சாங்க. இருந்தாலும் அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா அப்பொழுது 41 சீட்டுகளை 2021 கொடுத்தது. அதே அதிமுக தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் 43 சீட்டுகளை பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கு. அதாவது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்த்து 43 வேட்பாளர்கள் வன்னியர்களாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில நிக்கிறாங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருக்க திமுக பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு என்ன நல்லதை பண்ணியிருக்குன்றதையும் நம்ம பேசணும் தானே. அதை மக்களுக்கு புரிய வச்சாதானே நம்ம மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்க, யார் நல்லது செய்யலன்ற ஒரு புரிதல் ஏற்படும். பலர் நினைக்கலாம், பல சமூகங்கள் பாரா வன்னியர்களுக்கு மட்டும் 43 சீட்டு கொடுத்திருக்காங்களே அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா இங்க தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமாக வன்னியர்கள் இருக்கிறாங்க. பட்டியல் சமூகத்துக்கான பிரதித்துவம், அவங்களுக்கான தனி தொகுதிகள் மூலம் 48 தனி தொகுதிகள் இருக்கு. அதுல கம்பல்சரி அவங்க தான் நிக்க போறாங்க. புரியுதுங்களா? அது பட்டியல் சமூகத்துக்குள்ள பல சமூகங்கள் இருக்கு. அந்த சமூகத்துக்கு ஸ்பிளிட் பண்ணி தான் அந்த 48 சீட்டுகளும் கொடுக்கப்படும். ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தோடைய மக்கள் தொகைக்கு ஏற்பதான் வன்னியருடைய மக்கள் தொகை தமிழகத்துல இருக்கு பெரும்பான்மை சமூகமா. சோ அப்படி பார்க்கையில 48ல இருந்து 43னா 5 சீட் வன்னியர்களுக்கு கம்மி தான். ஏன்னா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதியாக 118 தொகுதிகளில் பெரும்பான்மை சமூகம் அப்படின்னும் போது எங்களுக்கு அது பாதி சீட்டு கூட கொடுக்கப்படல. நாம அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியா வருத்தப்படல. பல பகுதிகளில் வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா மற்ற வேட்பாளர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வாக்கு செலுத்தி தான் அவர்களை எம்எல்ஏவெல்லாம் தொடர்ச்சியா ஆக்கிட்டு இருக்கோம். அது வேற கதை. புரியுதுங்களா? நான் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வரல. முதல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வன்னியர்களுக்கு 43 சீட்டுகளை ஒதுக்கி கொடுத்திருக்கு வேட்பாளர்களாக. ஆனா திமுக வெறும் 29 சீட்டுகள் தான் கொடுத்திருக்கு. ஆனா அதே திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் 35 சீட்டுகள் கொடுத்திருந்தது. ஸோ அப்ப இருந்து இப்ப கம்பேர் பண்ணும்போது 6 சீட்டுகள் குறைஞ்சிருக்கு. இதுல என்ன பெரிய காமெடி என்ன அப்படின்னா, வெறும் 27 சீட்டு தான் பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்திருக்கு. போன முறை 35 சீட்டு திமுக கொடுத்திருந்தது. திமுகவுடைய சீட்டு எண்ணிக்கையில 8 சீட்டுகள் பார்த்தீங்கன்னா குறையுது. அதே போல பார்த்தீங்கன்னா இதர கட்சிகளை சேர்த்து 2 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ சீட் அதிகமாகி 37 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தது போன முறை திமுக சார்பாக. ஆனா இந்த முறை ஒட்டுமொத்தமாகவே 29 சீட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக தரப்புல 2026 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்களுக்கு கொடுத்திருக்கிற தொகுதிகள். அப்போ 8 எம்எல்ஏ சீட்டுகள் குறைஞ்சிருக்கு. அதாவது 2021 இருந்து இப்ப கம்பேர் பண்ணும்போது 8 எம்எல்ஏ சீட்டுகள் குறைஞ்சிருக்கு. அந்த 8 எம்எல்ஏக்களுடைய சீட் அப்படின்றது 2 எம்பிக்களுக்கு சமம். 8 தொகுதிகள் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா 4 நாளா ஸ்பிளிட் பண்ணா கூட ஒரு எம்பி தொகுதிக்கு சமம். புரியுதுங்களா? அப்போ 10 லட்சம் வாக்குகள் குறைந்தபட்சமாக வன்னியருடைய வாக்கை பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேட்பாளர் திமுக தரப்புல வெற்றி பெற போறாங்க. நமக்கும் மானோ ரோசம் சூடு சொரணை எதையுமே இல்லாம திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம். புரியுதுங்களா? அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்த ஒரு எண்ணம் கூட திமுகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் மீது இல்ல, 10.5% மீதும் இல்ல, வன்னியர்களுடைய நலனை பற்றி எந்த இடத்திலையும் இல்ல. வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதிகளை பாத்தீங்கன்னா
மற்ற சமூகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வங்கியாக மட்டும்தான் திமுக பாக்குது. அப்போ மற்ற ஜாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு இடத்துல வன்னியர்களுக்கு சீட்டு கொடுப்பீங்களா? சீட்டு கொடுக்கப்படுமா? 118 தொகுதிகளில் பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் அவங்களுடைய ஓட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டரை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குற வந்து பாத்தீங்கன்னா இடத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகம். அந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கொடுத்திருக்கிற மொத்த சீட்டுகள் 29. இதை விட நம்மளோட வந்து மக்கள் தொகையில கம்மியா இருக்கிற சில சமூகங்களுக்கு 38, 40, 41 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நம்மளை விட மெனாரிட்டி ஜாதிகளா இருக்கிறவங்களுக்கு 38, 40 கொடுத்திருக்காங்க. ரொம்ப பிலோ மெனாரிட்டியா வந்து இருக்கிற தெலுங்கு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து 18, 20 கொடுத்திருக்காங்க. அப்போ எவ்வளவு தூரம் வன்னியர்களை வாக்கு வங்கியா மட்டுமே பயன்படுத்துற ஒரு இடத்துல திமுக இருக்குது அப்படின்னு மானமுள்ள ஒவ்வொரு வன்னியரும் யோசிக்கணும். மானமுள்ள ஒவ்வொரு வன்னியர்களும் யோசிக்கணும். புரியுதுங்களா? வன்னியர் சமூகத்தின் சார்ந்து வந்து நம்மளுக்கு நலன் இருக்கு, நம்மளுக்கு அக்கறை இருக்கு, இந்த சமூகத்துல இருக்கிறவங்க யாராவது வந்து ஏதாவது ஒரு இடத்துல நல்லபடியா அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு பொதுப்படையா யோசிக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுமே 43 சீட்டு கொடுத்த அதிமுக கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்கணுமா, வெறும் வந்து 29 சீட்டு கொடுத்திருக்கிற திமுக கூட்டணிக்கு வந்து நம்ம வாக்கு செலுத்தணுமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. மீதி கட்சிகளை நம்ம இதுக்குள்ள சேர்க்க போறதே கிடையாது. புரியுதுங்களா? அது நாம் தமிழர் ஆகட்டும், டிவிகே ஆகட்டும். புரியுதுங்களா? இங்க ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே அப்படின்ற விஷயம் தான் போயிட்டு இருக்கு. மற்றவங்க சொல்லிக்கிட்டா எங்களுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக நாங்க தான் வந்து போட்டின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே தான். அப்போ பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் நாம யாருக்கு வாக்கு செலுத்தணும் சொல்லுங்க. நீங்க திமுக தரப்புல இருங்க, இல்ல மற்ற தரப்புல இருங்க. இதுல ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, மற்ற சமூகங்கள் இருக்காங்கல்ல, அவங்க எந்த கட்சியில ஒன்னாலும் இருக்கட்டுமே, வன்னியர்களுக்கு எதிராகத்தான் வாக்கு செலுத்துவாங்க. ஆனா இந்த வன்னியர்கள் இருக்கிறாங்க தெரியுமா, வன்னியர்களுக்கு எதிராக வந்து வாக்கு செலுத்துறதுல ரொம்ப உம்பரமா இருப்பான். வன்னியர்கள் நலனை சார்ந்து எந்த கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணிக்கு எதிராகத்தான் வாக்கு செலுத்துவானுங்க. வன்னியர்களோட வந்து ஒரு பெரும்பான்மை சமூகம் இப்படி வந்து கேவலமா இருக்காது. புரியுதுங்களா? ஒற்றுமைன்றது கிடையாது, அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல நம்ம யாரை வந்து ஆதரிக்கணும் ஆதரிக்க கூடாதுன்ற வந்து சுய சிந்தனை கிடையாது. இன்னும் வந்து ஒரு ரசிக கூட்டம் 2006 எப்படி வந்து விஜயகாந்த் பின்னாடி ஒரு ரசிக கூட்டம் போய் பாலா ஒண்ணு போச்சோ, அதே போல தற்பொழுது வந்து விஜய் பின்னாடி வந்து ஒரு கூட்டம் வன்னியர் சமூகத்தில இருந்து, அந்த கூட்டமும் வந்து 2026 தேர்தலில் வந்து பின்னாடி போய் பாலா நிக்க போகுது. அவ்வளவுதான் நடக்க போகுது. இது வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாவே பல சமூகங்களுக்கு வந்து விஜய் ரசிகர்களா இருக்கிறவங்க ஓட்டு போட தான் போறான். அவங்களுடைய ஓட்டுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து வெற்றியை தீர்மானிக்காதுன்ற எந்த எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு அரசியல் புரிதலும் ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க தலைவர் போனா வந்து 1,00,000 பேர் வந்து கூடுறான்ற மைண்ட் செட்ல அவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அந்த 1,00,000 பேர் தமிழ்நாடு முழுக்க வந்து போய் அங்க கூட்டத்துல வந்து விஜய பாக்குறாங்கன்ற அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தொகுதியில எவ்வளவு வந்து வாக்கு இருக்கு, எப்படி வாக்கு இருக்கு, மக்களை எப்படி சந்திக்கணும், மக்களை எப்படி வந்து பேசணும், எப்படி ஓட்டு வாங்கணும், மக்கள்கிட்ட முதல்ல நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு ஓட்டு வாங்குறது எப்படின்ற எந்த அடிப்படை புரிதல் கூட வந்து அந்த ரசிகர்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? எதுக்கு எடுத்தாலும் வந்து எங்காலதான் கெத்துன்ற இடத்துலயே இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல வந்து வன்னியர்களும் வந்து வன்னிய இளைஞர்களும் ஒரு கூட்டமா 2026 இருக்க போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. 43 சீட்டு கொடுத்திருக்கிற அதிமுக கூட்டணிக்கு வாக்கு போட மாட்டேன், திமுக கூட்டணிக்கு வாக்கு போடுவேன். ரொம்ப வந்து லெஸ் பர்சன்டேஜ், வெறும் 15 வேட்பாளர்களுக்கு வந்து தாவேக கட்சியில வந்து சீட்டு கொடுத்திருக்கான், அவனுக்கு ஓட்டு போடுவேன். நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவேன். இன்னும் இருக்கிற வந்து கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டு போடுவேன். சரி, இப்படி வன்னியர் போறான் கண்டவனுக்கு ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா, அப்போ வன்னியர் நலன் வந்து எப்படி நடக்கும்? வன்னியர்களுக்கு 10.5% எப்படி கிடைக்கும்? உங்க பிள்ளைகளுடைய வந்து அடுத்த தலைமுறையோட கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் யார் உறுதி செய்வா? யார் உறுதி செய்வா? ஸ்டாலின் உறுதி செய்யல, திமுக உறுதி செய்யல. வன்னியர்களுக்கு எந்த ஒரு நலனையும் வந்து நொட்டல. கடந்த 5 வருஷமா விஜய் வந்து நொட்டுவாரா? நான் கேட்கிறேன், நேரடியா தான் கேட்கிறேன். சீமான் வந்து நொட்டுவாரா? யார் நொட்டுவாங்க? கொஞ்சம் கூட வந்து அந்த புரிதல் இருக்காது அவங்களுக்கு. மனசுக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்குங்க. ஒரு புரிதலும் இல்லாம வந்து எல்லாம் வன்னியர்கள் போற இப்படியே இருந்தோம் அப்படின்னா, இந்த சமூகத்துடைய நலன் வந்து யாரு என்ன எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு முறைதான் வந்து சொல்றது? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி வந்து மக்களுக்கு சொன்னா கூட உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படலாம். என்ன பண்ண முடியும்? நான் திமுகல இருக்கிறேன், திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்.
நான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன், இன்னும் இருக்கிற கண்டவங்களுக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு எத்தனை காலத்துக்கு தான் அடுத்த தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா பாலுங்கணத்துல தள்ளுவீங்க நீங்க? சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பாலுங்கணத்துல தள்ளி விட்டுட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு தான் இதை பண்ணிட்டு இருப்பீங்க? எவ்வளவு காலத்துக்கு தான் வந்து வன்னியர்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வந்து வருத்தமா இருக்கு. படிச்சிருக்கிற பசங்களுக்கு சுத்தமா புத்தி கிடையாது. ரசிக மனப்பான்மையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். நாளைக்கு உன் கைப்புள்ள வந்து வச்சிருக்க தெரியுமா? பிள்ளைய பெத்து அந்த பிள்ளைக்கு வந்து எவங்கட்டா போய் நிப்பிய? விஜய் நொட்டுவானா வந்து உன் பிள்ளைக்கு வந்து நிலத்தை கட்டத ஒன்னும் பண்ண மாட்டான். தேர்தல் முடியட்டும், அவன் கேட்டை கூட உங்களால வந்து தொட முடியாது, கேட்டை தாண்ட முடியாது. புரியுதா இல்லையா? தேர்தல் முடிஞ்சுது அப்படின்னா விஜய்ன்ற ஒரு நபரை வந்து உன்னால கேட்டு தாண்டி கூட வந்து பார்க்க முடியாது. இருக்கிற ரியாலிட்டி அவ்வளவுதான். நீ போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டை இப்படி பார்த்துட்டு வந்து கும்பிட்டு வர வேண்டியதான். வேற ஒண்ணும் வந்து அங்க நடக்காது. எளிய மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாடுபட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் உங்களுக்கு தேவை கிடையாது. வன்னியர் சமூகத்தோட நலனை சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து பயணப்பட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இவங்களுக்கு தேவை கிடையாது. வன்னியர்களுக்கு கண்டவனுக்கு ஓட்டு போறதுல ரொம்ப உம்பரமா இருக்கிறீங்க. அப்புறம் நொட்ட வேண்டியது இதை வந்து பாமக என்ன எங்களுக்கு செஞ்சிருச்சு? நீங்க முதல்ல நொட்டனா தானே வந்து பாமக திரும்ப செய்யும். பாமகவுக்கு வந்து எவ்வளவு தூரம் அதிகாரத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்? எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்துட்டு பாமக அந்த அதிகாரத்துல இருந்து செய்யல அப்படின்னு வந்து கேள்வி கேட்கலாம். கொடுக்கறது 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ கொடுத்துட்டு வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து பாமக நொட்டுன்னா எப்படி நொட்டும்? கண்டவனுக்கு தானே ஓட்டு போடுறீங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்றீங்க, விஜய்க்கு ஓட்டு போடுறேன், நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறேன்றீங்க, கண்டவனுக்கு ஓட்டு போடுறேன்றீங்க. கண்டவனுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை மட்டும் கேள்வியை மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி வந்து கேள்வி வைக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டாள் ஜாதியா வந்து சமூகம் இருக்கா இல்லையா? 43 சீட்டு கொடுத்திருக்கிற அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்துற வந்து இடத்துல வன்னியர்கள் இல்லை அப்படின்னா வன்னியர்கள் அழிவதை வந்து வன்னியர்களே வந்து நம்ம உறுதி செய்யறோம். புரியுதுல? அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தல ஒவ்வொரு வன்னியரும் நீ எவனுக்கு ஓட்டு போடுறியோ அது பூரா உன்னையும் உன் குடும்பத்தையும் சமூகத்தையும் உன்னுடைய அடுத்த தலைமுறையும் உன் பேர பிள்ளையில இருந்து உன் பிள்ளையில இருந்து எல்லாருமே வந்து அழிக்கிறதுக்கு சமம். வேற எவனும் வந்து நொட்ட மாட்டான், எழுதி வச்சுக்கோ. வேற எவனும் எல்லாம் பேசுவானுங்க. எவனும் வன்னியர் நலன் சார்ந்து எவனுமே வரமாட்டான், ஒருத்தன் கூட வரமாட்டான். சீமான் முதல் விஜய் வரை ஸ்டாலின் வரை எவனும் வரமாட்டான், எவனுமே வரமாட்டான். ஒரு நலனை கூட வந்து வன்னியர் சமூகத்துக்கு கிள்ளி கூட போட மாட்டானுங்க, எழுதி வச்சுக்கோ. நீ வெறும் ரசிக கூட்டம், நீ வெறும் ஓட்டு மட்டும்தான் அவனுக்கு. உன் சமூகம் சார்ந்த உன் குடும்பம் சார்ந்த உன்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு சார்ந்த எந்த ஒரு நிலத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க, நொட்ட மாட்டாங்க. புரியுதா இல்லையா? இந்த எந்த புரிதலும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் அணுகினீங்க அப்படின்னா வன்னியர்கள் அணிவதை யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையுமே தடுக்க முடியாது. நான் நேரடியா தான் சொல்றேன். அப்புறம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் புள்ள வேலைக்கு போல, என் புள்ள அங்க சுத்துறான், என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கல, அங்க போச்சு இங்க கிடைக்கல, இங்க போச்சு அங்க கிடைக்கல, இந்த வேலைக்கு அனுப்புறேன் அந்த வேலைக்கு அனுப்புறேன், கூலி நாளி வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என் பிள்ளைய படிக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு ஒண்ணுமே நொட்டல, இந்த எடப்பாடி என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான்னு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓட்டும் போட மாட்டீங்க, ஆனா கேள்வியும் கேட்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தருதலையே சுத்திக்கிட்டு கண்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடும். ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது பூரா வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தோ வன்னியர் சங்கம் சார்ந்தோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பாமக யாரோட கூட்டணியில இருக்கவங்க மட்டும்தான் நல்லது செய்யணும். ஓட்டு போடுறான் அவங்ககிட்ட நீ போய் கேட்க மாட்டேன், ஏன் விஜய் வந்து உனக்கு நான் ஓட்டு போட்டேன், ஏன் வந்து எனக்கு நல்லது செய்யணும் கேட்க போறது இல்ல, சீமான கேட்க போறது இல்ல, ஸ்டாலின்ட்டையும் கேட்க போறதுக்கிட்டு எவங்கிட்டையும் கேட்க மாட்டீங்க. நேரா வந்து பாத்தீங்கன்னா அன்புமணிக்கிட்ட மட்டும் வந்து கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு என்னதான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வந்து மழுங்கி இருக்கா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இந்த சமூகத்துக்கு அந்த புரிதலே இல்லை, சுத்தமான புரிதல் கிடையாது. முதல்ல யார் யார் எவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்கன்ற அந்த அரசியல் புரிதலாவது இருக்கா? மற்ற சமூகங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து வச்சிருக்காங்க. எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர் எந்தெந்த சமூகம் அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இல்லையா, அவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணுமா வாக்கு செலுத்தக்கூடாதா, அவன் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இல்ல எந்த கட்சியில இருக்கட்டும், அந்த கட்சியில வெற்றி பெற வந்து வேட்பாளர் நம்மளா இருந்தா அந்த வெற்றி பெற வேட்பாளருக்கு தான், ஒரு நல்ல வேட்பாளருக்கு தான் மற்ற சமூகங்கள் வாக்கு செலுத்துது. ஆனா இந்த மோடு முட்டி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தான். வன்னியர்களுக்கு நல்லது செய்யற ஒரு வேட்பாளரே நின்னா கூட அவங்களுக்கு எதிராக வந்து வாக்கு செலுத்துற இடத்துல இந்த மோடு முட்டி சமூகம் இருக்குது. வன்னியர்கள் நண்டு ஜாதின்னு ஒரு பேரையும் வந்து இந்த சமூகத்துக்கு
அந்த காலத்துல யாரோ வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த நண்டு ஜாதியா தான் அந்த சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வாக்குகளையும் செலுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கு. உன் பொண்ணுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? உன் பிள்ளைக்கு யார் வேலை வாய்ப்பு கொடுப்பான்? யார் கொடுப்பான்? விஜய் கொடுப்பானா? விஜய் பக்கம் பின்னாடி போறவங்களே யார் கொடுப்பாங்க? விஜய் கொடுத்துருவாரா? செஞ்சிருவாரா? நொட்டிடுவாரா? 10 பேர் போனா வந்து விஜய் பார்க்க முடியாது. புரியுதா இல்லையா? ரோட் ஷோல பாத்துக்க வேண்டியதான். நீ அதை தாண்டிலாம் ஒன்னும் வந்து பார்க்க முடியாது. இருக்கிற ரியாலிட்டி. ஆனா அன்புமணி உன்னால வந்து நெருங்க முடியும், உன்னால பார்க்க முடியும், உன்னோட குறைகளை வந்து சொல்ல முடியும். பாமக சார்ந்து இருக்கிற வேட்பாளர்களை வந்து உன்னால வந்து நெருங்க முடியும், அவங்க கிட்ட பேச முடியும், உன்னுடைய குறைகளை சொல்ல முடியும். ஏன்னா அந்த புரிதலே இல்லாம வந்து கண்டவனுக்கு வந்து ஓட்டு போறதுக்கு இவ்வளவு தூரம் வந்து இருக்கீங்க. இப்படி வாழ்ந்துகிட்டு வந்து இந்த சமூகத்தை யார் அழிக்கிறான்னு கேட்டா ராமதாசும் அன்புமணியும் தான் அழித்தார்கள். நீங்க தாண்டா அழிக்கிறீங்க, நாம தாண்டா அழிக்கிறோம். நீ நானும் சேர்ந்துதான் அழிச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாதான் வந்து வாழ்வாங்க. கண்டவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு வந்து இவங்களை மட்டும் கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இருக்கும் இந்த சமூகம். தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் எவ்வளவு பெரிய வெக்க கேடுதான். இது வரைக்குமே வந்து சிஎம் கேண்டிடேட் நம்ம ஆகல. விஜய்னா வன்னியரா? சீமானா வன்னியரா? ஸ்டாலின்னா வன்னியரா? ஏன் இன்க்ளூடிங் எடப்பாடி வன்னியரா? இல்ல. ஆனா எடப்பாடி வந்து வன்னியருக்கு நலன் செய்யறாரு. அதனால வந்து அந்த கேண்டிடேட்டை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். எந்த கட்சியில வந்து யாரா வாயை திறந்து வன்னியர் நலனை பத்தி பேசியிருக்காங்க? எடப்பாடி தவிர சொல்லுங்கடா. விஜய் பேசுவாரா? சீமான் பேசுவாரா? நான் வந்து விலகிக்கிறேன்பா, சீமான் சொல்லிட்டோம், நான் விலகிக்கிறேன், ஒரு வன்னியரை தான் சிஎம் கேண்டிடேட்டா நிக்க வைப்பேன் அப்படின்னு வந்து சீமான சொல்ல பார்க்கலாம். தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்ல பார்க்கலாம். வாயில இருந்து வந்த சொல்ல பார்க்கலாம். விஜய்க்கு அந்த வார்த்தையை வந்து சொல்ல பார்க்கலாம். வராது. புரியுதா இல்லையா? அப்போ நம்ம யாரை வந்து பாதுகாக்கணும், யாருக்கு நம்ம வாக்கு செலுத்தணும், யார் பின்னாடி நிக்கணும், யாருக்காக நம்ம வந்து அரசியல் புரிதலோட இருக்கணும் அப்படின்ற புரிதல் கூட வன்னியர்களுக்கு இல்லை அப்படின்னா, அடுத்த தலைமுறை படிச்ச பசங்களுக்கு இல்லை அப்படின்னா, படிச்சு வந்து பாமர மக்களா வந்து இருக்கிற அவங்களுக்கு எடுத்து சொல்ற இடத்துல நாமெல்லாம் இல்லை அப்படின்னா, அப்ப இந்த சமூகம் அழியதானே செய்யும். உங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, நீ கஷ்டப்படுற, நாளைக்கு உன் புள்ள கஷ்டப்படும், அவன் புள்ள கஷ்டப்படும், அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். எவன் நல்லதை வந்து நுட்டுவோம் பெரும்பான்மை சமூகத்துக்கு? அதிகாரத்துக்கு கொடுக்க மாட்டீங்க, அதிகாரத்துக்கு அனுப்ப மாட்டோம், ஒன்னும் பண்ண மாட்டோம், நல்லது மட்டும் நடக்கணும். ஆனா ஓட்டு போறது போற கண்டவனுக்கு. எனக்கு விஜய் பிடிக்கும், எனக்கு சீமானை பிடிக்கும், எனக்கு மனசுக்கு அவ்வளவு பெரிய கோவம் இருக்கு. புரியுதா இல்லையா? ஒவ்வொரு ஊர்லயும் இது நடந்துட்டு இருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. புரியுதா இல்லையா? ஒரு சமூகம் அழியறதுக்கு மிக முக்கிய காரணமாக இப்படிதான் வந்து வன்னியர்கள் இருக்கீங்க. அந்த புரிதலாவது உங்களுக்கு இருந்தா சந்தோஷம். புரிதலும் இல்லாம கண்டவனுக்கு தான் வாக்கு செலுத்துவோம், நான் போடுற ஒரு ஓட்டால வந்து வன்னியர் சமூகம் அழிஞ்சிடுமா நீ கேட்ட அப்படின்னா நான் ஆணித்தரமா சொல்லுவேன், ஆமா அழியும். நீ போடுற ஒவ்வொரு ஓட்டுமே வந்து ஒரே ஒரு ஓட்டு ஒரு சமூகத்தை அழிக்கும் அப்படின்ற கேள்வியை முன் வச்சுன்னா ஆமா அழிக்கும், அழிச்சே தீரும். புரியுதா இல்லையா? எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். கண்டவனை புறம் நம்பாதீங்க, எவனும் வரமாட்டான், எவனும் நிக்க மாட்டான் அவன் பின்னாடி. அந்த புரிதலோட வந்து வன்னியர்கள் பொழைச்சுக்குங்க, இருந்துக்குங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அணுகுங்க. இதை விட வந்து தெளிவாலாம் எடுத்து சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் சொல்ல முடியும். பார்த்து இருந்துக்குங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.